ஜனவரியிலேருந்தே நல்ல செய்திகள் வரும். ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பதவி, செல்வாக்கு எல்லாமே வரப்போகுது. அதனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களை பத்தின பெருமையான விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2025 இஸ் a wonderful இயர், சூப்பரான இயர் ஃபார் ரிஷபராசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது ரிஷபராசிக்கு தான். 85% or 90% கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் நிறைய உழைச்சிட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க வேலையே இல்லை சார்னு. இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடைந்து லாபத்தை பெருக்குவதற்குண்டான பதவியை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சனி பயிற்சி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு ஜனவரியிலேருந்தே நல்ல செய்திகள் வரும். ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான், உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளார ஈவன் மே மாதத்துக்குள்ளார ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவை மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். ஏன்னா ஜென்ம குரு ஆரோக்கியத்தை கெடுப்பார். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு. காராகிரக வாசம் அப்படின்னு சொன்னால் ஜெயில் வாசம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல கெட்ட கிரகங்களான சனி பகவான், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்ததுன்னா உங்கள் லக்னாதிபதிக்கு எதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு காராகிரக வாசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே நீங்கள் அடைஞ்சு கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தால் தான் வீட்டில் அடைஞ்சு கிடக்க முடியும். நீங்கள் வேலைக்கு வச்சுட்டு நீங்கள் வேலை இருந்துட்டு உங்களால் வீட்டில் அடைஞ்சு கிடக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது வண்டியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க, அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மார்ச், ஏப்ரல் அந்த டைமில் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியும் பெருசாக இருக்காது, அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பதவி, செல்வாக்கு எல்லாமே வரப்போகிறது. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதில் ராகு கேது பயிற்சி வருதே சார், எங்களுக்கு ராகு நல்லது பண்ணுவாருன்னா, 11ஆம் இடத்துல யோகாதிபதி ராகு யோகஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகங்கள் வந்தாலும் கெடுதலை பண்ணாது. உங்களுக்கு இல்லை, உங்கள் லக்னத்துக்கு டெட்லியஸ்ட் எனிமி அந்த இடத்துக்கு வந்தாலும் நல்லது தான் பண்ணுவார். அதுவும் இப்போ சனி வேற வராரு, யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே ரிஷபராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின பெருமையான விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வக்கீலாக இருக்கீங்க, வழக்கறிஞராக இருக்கீங்கன்னா யூ வில் எக்ஸல் இன் தட் ஃபீல்டு. நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆளாக வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவர் அவர் ரிஷபராசின்னு சொன்னார். அவர் யூடியூப்பில் பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. லெட் அஸ் ஆல் அப்ரிஷியேட்டிவ் அண்ட் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 3ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகக்கூடிய அக்டோபர் டு டிசம்பர் அந்த பீரியட் இவருடைய 9ஆம் இடத்தை, ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இதெல்லாம் நடக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2025 இஸ் a wonderful இயர், சூப்பரான இயர் ஃபார் ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தோறும் நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாற்றி வாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை 1 முழமோ 5 முழமோ 10 முழமோ அவர் பெருமாளுக்கு மாலை சாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு உங்கள் வீட்டில் உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க. இதை பண்ணிட்டு வாங்க. வாரம் புதன்கிழமை பணப்புழக்கம் குறைவில்லாமல் இருந்து உங்கள் வீட்டில் சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும்.